ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒன்று ட்ரூத் சோசியல் மீடியால போட்டாருங்க. ஒரே ஒரு போஸ்ட் போட்டார். சில மணி நேரங்கள்ல $1.2 trillion அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. ஒண்ணுமே இல்லை, சீனாவுக்கு டாரிஃப் 100% டாரிஃப், எல்லாத்துக்கும் டாரிஃப், ஏற்றுமதிக்கு கூட டாரிஃப், எல்லா கிரிப்டோ கரன்சிஸ் வந்து எல்லாம் காலி, மார்க்கெட்ல சவுப்பு கலர் இருக்குது. அப்படியே இருந்தது அப்படியே கீழே பாதாளத்துக்கு வந்து விழுந்துருது. இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது எந்த மாதிரியான கேம்பிளிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் அவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு போஸ்ட் போட்டா சுத்த சோழி முடிஞ்சு 40 நிமிஷத்துல $1.2 trillion. சில நாடுகளோட ஜிடிபி கூட இந்த அளவுக்கு இல்லை, பல நாடுகளோட ஜிடிபி கூட இந்த அளவுக்கு இருக்காது, ஒரு வருஷத்தோட ஜிடிபி எடுப்பதா கூட இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ எந்த அளவுக்கான இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, ஃபுல் மார்க்கெட் ஃபுல்லா கிராஷ் ஆகுது அப்படிங்கிறது போல. அதுக்கான காரணம் 100% எக்ஸ்போர்ட் டாரிஃப். சீனாவோட கூட்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்போர்ட்டுக்கும் டாரிஃப், இம்போர்ட்டுக்கும் டாரிஃப். சீனாக்கு சில சாஃப்ட்வேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலான சாஃப்ட்வேர் சீனாக்கு உதவியா இருக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க இல்லையா, ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க, செஞ்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சாஃப்ட்வேர் எல்லாத்துக்குமே இதுக்கு மேலே ரெகுலரைசேஷன் வந்துடும், எல்லாமே வந்து பண்ணா இந்த தடைக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் போட்ட அந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஜி ஜின்பிங் அவர்களோட மீட்டிங்கை ரத்து பண்ணிட்டாரு. இது போல பல விஷயங்கள்னால அமெரிக்கா நட்டத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. அதாவது கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல அமெரிக்கா இருக்கு, கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு வழி இல்லை, கவர்மெண்ட்ல அது பாஸ் பண்ணல, பில்லு பாஸ் பண்ணாம கவர்மெண்ட் ஷடவுன் இருக்குது. ஆனா இது சனட் சபையில வந்து பண்ண டிஃபென்ஸ் பில்லு பாஸ் ஆயிருக்கு. $925 பில்லியன் அளவுக்கான தொகை, மொத்த தொகையும் மக்களுக்கு அப்படிங்கிறது போல மொத்த தொகையும் எடுத்து டிஃபென்ஸுக்கு பண்ணிட்டாங்க. அந்த டிஃபென்ஸ்ல 500 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. இது உக்ரைனோட மீடியாக்கள் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. $500 மில்லியன் உக்ரைனுக்கு அலக்கீடு பண்ணிக்கிறாங்க 2026. ஏங்க நீங்க பில்லியன் கணக்குல கேட்டுக்கிறீங்க, 3 பில்லியன் 4 பில்லியன் 6 பில்லியன் தேவை அப்படிங்கிறத கேட்டு 500 மில்லியனுக்கே கைதட்டுகள் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பட் ஆனா உக்ரைனுக்கு இது கிடைச்சிருக்கு. 77 ஓட்டுகள் ஃபேவராகவும் 20 ஓட்டுகள் எதிர்ப்பாகவும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்திருக்கு. ஸோ அமெரிக்கால இந்த பில் வந்து பண்ணா பாஸ் ஆயிருக்கு. உக்ரைனுக்கு உதவிகள் அமெரிக்கா கிட்ட இருந்து வருதுன்னா இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியாதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதாவது போன பதிவில் நம்ம பார்த்துருப்போம், இந்த சிஎஸ் மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா லுகஷங்கா அவர்கள் இதெல்லாம் தெளிவுபடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான மேப் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்திருக்கு. இதுதான் எதிர்கால உக்ரைன் அப்படிங்கிறது போல. ரொமேனியா கொம்பு முளைச்சிருக்கு, போய் உக்ரைன்ல 2 பகுதியை பிடிச்சிருக்கிறாங்க. ஸ்லோவாக்கியா சில பகுதிகள் பிடிச்சிருக்காங்க, ஹங்கேரி சில பகுதிகள் பிடிச்சிருக்காங்க, போலாந்து சில பகுதிகளை டிஸ்பியூட்டட் டெரிட்டரியா வச்சுக்குவாங்க போல தெரியுது. ரஷ்யா மெஜாரிட்டி ஆஃப் த உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க போல தெரியுது. ஸோ இதுதான் எதிர்கால உக்ரைனா இருக்கும் அப்படிங்கிற மேப்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அப்படியே என்ன எதுங்க தெரியல. ஸோ ட்ரம்ப் அவர்கள் ஒரு ப்ரொபோசலை வச்சிருக்காரு, அது ரஷ்யா ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ப்ரொபோசலை ஒத்துக்கிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா அதுக்கப்புறம் கூப்பிட்டு யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசி ஒரு மேசிவான மீட்டிங்லாம் நடந்தது. அந்த இதுல வந்து பார்த்தா பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுதானே ரிசல்ட். முடிஞ்ச வரைக்கும் கழிச்சிடலாம் உக்ரைன், உங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு முடிஞ்ச வரைக்கும் ரஷ்யா வழி பார்ப்போம் அப்படிங்கிறது போல அதையே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் வேணும் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் கேட்டு வாங்கியிருப்பார் போல தெரியுது. இதுதான் டீல் அப்படிங்கிறது போல முடிஞ்ச வரைக்கும் ரஷ்யாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படிங்கிறது போல திட்டம் போட்டிருப்பாங்க போல தெரியுது. ஸோ அதனாலதான் ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்றதுக்கு ஹெவியா ட்ரை பண்றாங்க. ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய மத்த எல்லாத்தையும் அழிக்கலாம் அப்படிங்கிறது போல அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சைடு பில்டப் ஆகிட்டு இருக்கு. இது எஸ்கலேட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இதே மாதிரி போச்சுன்னா, பட் இந்த பிரச்சனை முடியுமா இல்லையா என்ன ஏதுங்கிறது பார்த்தணும். அமெரிக்காக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அழிவுகள் ரஷ்யாக்கு ஏற்படுத்த முடிகிற வழிக்கு ஏற்படுத்திட்டா போதும், அதுதான் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காலையும் அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடக்குது. குறைஞ்சது 20 பேராது இறந்திருப்பாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா இது வந்து சும்மா மூடி மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நிறைய பேர் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கால ஒரு மேசிவான எக்ஸ்ப்ளோஷன், இது போன பதிலே சொல்லியிருக்கணும். ஆனா மேசிவான எக்ஸ்ப்ளோஷன் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் நடந்திருக்கு. அதுவும் அக்யூரேட் எனர்ஜிக் சிஸ்டம்ஸ் ஏஇஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது என்னன்னா அமெரிக்காவோட ராணுவத்துக்கு மியூனிஷன்ஸ் பிளான்டா இருந்திருக்கு, ஆயுதங்கள் செய்யக்கூடிய ஒரு பிளான்டா இருந்திருக்கு டென்னசி பகுதியில. ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணா பயங்கரமான வெடி விபத்து. அந்த பகுதியில அந்த இடம் இருந்தது இல்ல, பில்டிங், அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு இமேஜ். அதுக்கப்புறம் இப்ப வெடி விபத்துக்கு அப்புறம் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு இமேஜ் கம்ப்ளீட்டா தகர்த்தெறிஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல அப்படி ஒரு பில்டிங் இருந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கான
ஒரு மேசிவான எக்ஸ்ப்ளோஷன். அமெரிக்காக்கே சூழ்நிலை சரியில்லை, ஆனா இப்படி இருக்கும் சமயத்துல அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவுறாங்க பாருங்களேன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரியான முடிவுகள் உலக நாடுகள் எடுக்க போகுதுன்னு. ஏன்னா 10 அக்டோபர் வெறியாட்டம் 32 மிசைல் 465 ட்ரோன்கள் அனுப்பி விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து அட்டாக் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற டைம்ல கொடுக்கக்கூடிய செய்திகள் தான். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பண்ண உக்ரைனால கொடுக்கவே முடியல, அந்த அளவுக்கான இழப்புகள். 19 லொகேஷன்ல ஹெவியான ஸ்ட்ரைக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் பல பகுதிகளில் கரண்டே இல்லை தாக்குதல்னால. அதுவும் குறிப்பா உக்ரைனோட கேபிட்டலான கீவ் வீடியோ பதிவுகள்லாம் வருது. தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட் பிளாக் அவுட் ஆகுது. கீவோட பாதி பகுதிக்கு மேல கம்ப்ளீட்டா பவரே இல்லை, தண்ணி ஃபெசிலிட்டி கூட இல்லை, வாட்டர் பம்பிங் ஸ்டேஷனும் வேலை செய்யாதல, கம்ப்ளீட்டா பவர் கட்ல வந்து பாத்தீங்கன்னா கீவ் போயிட்டு இருக்கு. இதுல இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அந்த ட்ரெயினுக்கு இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கம்ப்ளீட்டா ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்லாம் இப்ப இல்ல. அதனால மக்கள் எப்படியாவது கீவை விட்டு வெளியேறியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. ஃபுல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அலமோதிட்டு இருக்காங்க. உக்ரைனோட கேபிட்டலான கீவ் விட்டு வெளியேறக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கான ஹெவியான அட்டாக் நடக்குது. ஏன்னா இப்ப உக்ரைனோட மக்கள்ல ஹெவியா இது போல அவதிப்பட்டாதானே இது போல ஆக்குபேஷனுக்கு இது போல பாக பிரிவினை பண்றதுக்கெல்லாம் மக்கள் ஒத்துக்குவாங்க. ஸோ அதனால இது போல எல்லாம் பேசி வச்சுட்டு அடிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியும் ஒரு சைடு இருக்கு. அமெரிக்காவோட பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எப்படி காசா கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பண்ணலாம், அதே போல உக்ரைனையும் கொஞ்சம் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கூட செய்யறாங்களா என்ன எதுங்க தெரியல. இப்போ உக்ரைனோட கேபிட்டல் கீவோட மேயர் இருப்பாங்க இல்லையா, கிளிஸ்கோவிச் அவர்கள், அவர் தரப்புல இருந்து வார்னிங்ஸ் வந்திருக்கு. ரஷ்யாவோட புது தாக்குதல்லாம் வரும் இல்லையா, ஹெவியா அட்டாக் நடக்கும், தண்ணி வராது, கரண்ட் இருக்காது, ஒண்ணு இருக்காது. அதனால உக்ரைன்ல கேபிட்டல் கீவ்ல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து எல்லாம் ரெடி பண்றதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. சார்ஜிங் டிவைஸு, தண்ணி, ஃபுட்டு இதெல்லாம் சேகரிச்சு வச்சுக்கோங்க. நல்லா வாமான கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புல இருந்து வார்னிங் வர ஆரம்பிச்சிருச்சு. உக்ரைனோட எம்பியான மரியா பெசுக்லியா அவர்கள், இது நம்ம உக்ரைனோட தெய்வத்தாய் அப்படிங்கிறது போல நம்ம சேனல்ல நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து இவங்களோட தகவல்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம். உக்ரைன்ல இப்ப என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ரொம்ப கிளியரா கட் அண்ட் ரைட்டா பேசிக்கிறாங்க. அதாவது இங்க பாருங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இல்ல, ப்ரொடெக்ட் பண்ண முடியல, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்ல அப்படிங்கிற இந்த குறையெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால எல்லாரும் பார்த்து ரெடி ஆயிக்கோங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு தெர்மல் யூனிட் இருக்குது, அந்த தெர்மல் பவர் பிளான்ட் அட்டாக் பண்றதுக்கு ஒரு 50 சாகி ட்ரோன்கள், டசன் ஆஃப் இஸ்காந்தர் மிசைல் அனுப்பிச்சாங்கன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. எந்த செல்டர், எந்த விதமான செல்டரை கட்டினாலும் என்ன செஞ்சாலும் ரஷ்யா நினைச்சாங்கன்னா கம்ப்ளீட்டா அழிச்சிடுவாங்க. அதனால இதெல்லாம் வேலைக்காகாது. கொஞ்சம் பார்த்து இப்பவே சூதானமா இருந்துக்கோங்க. வின்டருக்கு தொடக்கத்திலேயே நான் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு, சம்மரோட கடைசி நாள்ல உங்ககிட்ட நான் சொல்றேன். அதுவும் குறிப்பா கேபிட்டல் கீவ் வாசிகளே விட்டுட்டு ஓடிடுங்க. ஏன்னா சிக்னிபிகண்டா இது வந்து ஒரு சிம்பாலிக் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இதை வச்சு சதைச்சிருவாங்க. கீவை பயங்கரமான அட்டாக் நினைப்பாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா எதை வேணாலும் அழிக்க முடியும். பிராக்டிக்கலா எந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணாலும், எந்த ஷெல்டரை வேணாலும் அடிச்சு எறிய முடியும் அவங்க மனசு வச்சாங்கன்னா. அதனால சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா கீ விட்டு கிளம்பி ஓடி போயிருங்க. நம்மளால எதையும் வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது. மிக பெருமளவுல இழப்புகள் இருக்கும், தண்ணி இருக்காது, எதுவும் இருக்காது. ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க உங்களைய அப்படிங்க பண்ண அவங்க தரப்புல இருந்து பக்கமா அடிச்சு அனுப்பிட்டு இருக்காங்க. இது இவங்க அவங்கன்ட்டு இல்ல, பலர் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹெவியான அட்டாக் ரஷ்யா உக்ரைன் மேல வெறி கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கண்ணீர் விட்டு கதறி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏங்க யாராவது ஏதாவது கண்டனங்கள் தெரிவிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒருத்தரும் பேச முடியாது. நீங்க ரஷ்யா மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். எஸ்கலேட் பண்ணிட்டே இருந்தா அப்புறம் அவங்களும் எஸ்கலேட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ சடவுன் கம்ப்ளீட்லி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இல்ல மாற்று கருத்தே இல்லை. அதுவும் விண்டரோட மிடில்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பலரும் சொல்லிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல மக்கள் பாதிப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ராடா இருக்கு இல்லையா, சில இமேஜஸ்லாம் வருது, இருந்துச்சுன்னா நான் அட்டாச் பண்றேன். டெலகிராம் சேனல்ல பார்த்தேன்.
இந்த பார்லிமெண்ட் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணக்கூடிய ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும் இல்லையா, மூவபிள் ரெஸ்ட் ரூம்ஸ். அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. தண்ணி எல்லாம் அங்கே சப்ளை பண்றதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல ஒபோலான் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. கீவ் கேபிட்டலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபால் அவுட் ஷெல்டர் வந்து பாத்தீங்கன்னா கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஷெல்டர் கட்டியிருந்தாங்க, இப்போ இன்னொரு ஷெல்டர் கட்டிட்டு இருக்காங்க. ஃபால் அவுட் அப்படிங்கிறது பண்ண ஒரு கேம். அந்த கேம் விளையாண்டவங்களுக்கு தெரியும் ஃபால் அவுட் ஏன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஃபால் அவுட் ஷெல்டர் அப்படிங்கிறதுனா அந்த கேம் விளையாண்டவங்களுக்கு எக்ஸாக்டா அதே அப்ளை தான் இது. என்னன்னா ரொம்ப நாளைக்கு நீண்ட வருடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அந்த ஷெல்டருக்குள்ள போயிட்டாங்கன்னா அதுலயே வாழ்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் அது. அது போல ஒரு ஃபால் அவுட் ஷெல்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க உக்ரைன்ல. பெசுக்லி அவர்கள் இதுக்கு சொன்னார், எந்த ஷெல்டரும் காப்பாத்தாது, ரஷ்யா நினைச்சாங்கன்னா அடிச்சிருவாங்கப்பா அப்படிங்கிறது போல. மேபி கீ விட்டு போக முடியாத சில நபர்கள் இருந்தாங்கன்னா அங்க இருக்கலாமா என்னமோ. ஏன்னா ரஷ்யாவோட ஏரியல் குண்டுகள் இருக்கு இல்லையா, டின்ப்ரோ பெட்ரோஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் KH-38 ரக மிசைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோட ரேஞ்ச் 120 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படிங்கிற உக்ரைன் சொல்றாங்க. அதிகப்படியான தூரங்கள் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணுது. அந்த மிசைல் இப்ப வரைக்கும் 120 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து அட்டாக் பண்ணிக்குது துல்லியமா. அது இன்னும் போகுமா போகாதான்றது ரஷ்யா யூஸ் பண்ணி காமிச்சாங்கன்னு தான் தெரியும். அதுவும் முறையா டின்ப்ரோ பகுதிகளில் அந்த மிசைல்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஹெவியான அட்டாக் உக்ரைன் முழுவதும் இருக்கிறதுனால உக்ரைன் கடுமையான துன்பங்களுக்கு இந்த விண்டர்ல ஆளாவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல அடுத்தது ஒரு பகுதிகளா இந்த மிசைல்கள் ரீச் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. உக்ரைன் மிக மோசமான சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. சீக்கிரமா இந்த பிரச்சனையை பேசி தீர்க்க ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்குவாரா? ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் லாஸ்ட் காலியை வச்சு ட்ரம்ப் அவர்கள்ட்ட சொன்னார் இல்லையா, அடுத்த மீட்டிங் மாஸ்கோல தான் அப்படிங்கிறது போல. ஸோ அது போல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா காட்டு நேரத்துல கையெழுத்து போட்டுக்குவாங்களா இல்ல இன்னும் அழிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறது போல இன்னும் வேற மாதிரியான முடிவுகள் எடுத்து எஸ்கலேட் பண்ணி விடுவாங்களா, என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த போய் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.